தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் நேற்று தொடங்கி வைத்ததை தொடர்ந்து தஞ்சை பாரத் அறிவியல் மற்றும் நிர்வாகவியல் கல்லூரியில் நடந்த விழாவில் முரசொலி எம்பி துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ, மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் ஆகியோர் முன்னிலையில் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தலைமை தாங்கி தஞ்சை மாவட்டத்தில் 85 உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் 9057 மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை பெறுவதற்கான ஏடிஎம் கார்டுகளை வழங்கி பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை பெருக்குவதிலும் குறிப்பாக இளைஞர்கள் உயர்கல்வி பெறும் வாய்ப்புகளை உயர்த்துவதிலும் மிகுந்த அக்கறை செலுத்தி வருகிறார். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி நிறுவனங்களில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டத்தால் தஞ்சை மாவட்டத்தில் 112 பள்ளிகளில் பயின்று வரும் 12137 மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். அதேபோல் பள்ளி கல்வி முடித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரித்திட அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பொருளாதார வசதி குறைவு உள்பட பல்வேறு காரணங்களால் பள்ளி படிப்பிற்கு பின் உயர்கல்வியை தொடர முடியாத நிலையில் உள்ள மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர இந்த நிதி உதவுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் 85 உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் 9057 மாணவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடைகின்றனர். விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய இணை இயக்குநர் சுந்தரி, மாவட்ட கல்லூரி கல்வி இணை இயக்குநர் ரோசி, மாவட்ட ஊராட்சி தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி, மாநகராட்சி துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா மற்றும் தஞ்சை பாரத் கல்வி குழும செயலாளர் புனிதா கணேசன், மாவட்ட சமூக நல அலுவலர் அனுஷியா, முன்னோடி வங்கி மேலாளர் பிரதீப் கண்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.